Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த சிம்பிள் செல்ஃப் மேக்கப் தான். ஆக்சுவலி இது ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். உங்களுக்கு டைமே இல்ல, ஜஸ்ட் ஒரு கையில ஒரு half an hour 40 minutes தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஈஸியா ரெடி ஆயிடலாம். ஆனா வெரி சிம்பிள் ஐ லுக் பேஸ் மேக்கப் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். யார் வேணா பண்ணிடலாம். இந்த லுக் எப்படி அச்சீவ் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போய் பாருங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு சார்ந்த to subscribe. இன்னும் வந்து நான் ஜஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நான் எல்ஃபோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகுதோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து நான் வாங்கின ரீசெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்தோன்னே இது வந்து அவ்வளோ அட்ராக்டிவா அழகா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா பிளாக்ல கிரீன் ஒயிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளோரல் டிசைன். இது லாங் அனார்கலி டாப் மாதிரி தான். இல்ல நீங்க ட்ரெஸ்ஸாவும் யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால கீழே வந்து ஒரு லெகின் போடும்போது நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். சுகரோட ஃபேஸ் பிரைமிங் ஸ்டிக் நான் யூஸ் பண்ண போறேன். நல்ல ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கும் அது. ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு லைட்டா இந்த மாதிரி கை வச்சு இந்த மசாஜ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுறோம். இந்த பிரைமரை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருந்தா உங்களுக்கு இந்த பிரைமர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி லைட்டா ஐலிட் மேலேயும் பிரைம் பண்ணிக்கிறேன். இதுல சிம்பிளா வந்து இந்த மாதிரி ப்ரெப் அண்ட் பிரைம் பண்ணியாச்சு. நான் சிம்பிளா லுக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுனால நான் ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போடல. நான் டைரக்டா வந்து ஒரு பிபி கிரீம் போனேன். நீங்களும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி மேக்கப் வேண்டாம், சிம்பிள் மேக்கப் போனா ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக பிபி கிரீம் போலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது வந்து ஒலிவியா பிராண்டோட பிபி கிரீம். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேக் ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் guys, so check it out. இந்த பிபி கிரீம் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் yellow டோன்ல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பேக் ஆஃப் த ஹேண்ட்ல எடுத்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்கின்ல லைட்டா நீங்க விரல் வச்சு மசாஜ் பண்ணிடலாம். ப்ரஷ் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்றதை விட பிபி கிரீமுக்கு சொல்றேன். எஸ்பெஷலி இந்த பிபி கிரீம் ரொம்ப ஸ்கின் லைக் ஃபினிஷ் தான் இருக்கும். அது ஓகே, பிரஷ் வச்சு அப்ளை பண்றதை விட இந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்ணி விடுறது இட்ஸ் பெட்டர். அதோட கன்சிஸ்டன்சிக்கு இது பிரஷ் வச்சு பண்ணலாம், ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கேக் டப்பா ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இந்த ஸ்பஞ்ச் வச்சு பண்ணீங்கன்னா பிபி கிரீமோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்க பிளெண்ட் பண்ணாலோ இல்லை ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணாலோ முக்காவாசி ப்ராடக்ட் வந்து அதுலதான் அப்சர்வ் ஆகும், வரும் உங்க ஸ்கின்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஃபிங்கர்ல அப்ளை பண்ணும்போது ஃபுல் இன்டென்சிட்டியோட உள்ள போகும். எல்லோ டோண்டா இருக்கிறதுனால எனக்கு இது கரெக்ட் கரெக்டர் வேலையும் கொஞ்சம் பண்ணிடுது. சோ இதுக்காக நான் தனியா கலர் கரெக்டர் போகணும் அப்படின்ற அவசியம் இல்ல. பிபி கிரீம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஈவன் அவுட் தான் பண்ணும். உங்க ஸ்கின்ன ரொம்ப கவரேஜ் கொடுக்காது. லைக் எல்லா பிராண்டும் சொல்ல, சில பிராண்ட்ஸ்லாம் இதுவும் இருக்கு. லைட்டா கவரேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. மோர் ஆஃப் டென்ட்னு நான் சொல்லுவேன். பாத்தீங்களா, கவரேஜ் இருக்கு, இட்ஸ் நாட் டூ மச். வந்து என்னோட ஸ்கார்ஸ் எல்லாம் ஹைட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போறது tfit ஓட கன்சீலர். நான் வச்சிருக்கிற ஷேட் வந்து நியூட்ரல். இது பத்தி நான் ஃபுல் டீடைல் ரிவ்யூ போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல. நீங்க பாக்கணும்னா நீங்க வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம், இல்ல இந்த கார்டு கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். இதுல வந்து நான் ரேண்டமா எனக்கு 3 ஷேடையும் நான் டிப் பண்ணிட்டு என்னோட மெயினா என் ஸ்கார் ஏரியால நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்கார் இருக்கு, நான் அதையே பாக்கி என்ன இருக்கும் ஸ்கார் இல்லாத ஏரியால லைட்டா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கன்சீலர் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இது ஹை கவரேஜ் கன்சீலர். ஓகே, ஸோ ஹை கவரேஜ் கன்சீலர் நீங்க அங்கங்க ஸ்பாட்டா போட்டு பிளெண்ட் பண்ணீங்கன்னா போட்டோகிராஃப் பண்ணும்போது கொஞ்சம் பிளாட்சியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நம்ம எந்த ஈவெண்ட்டுக்கு போறோம்ன்றத பொறுத்து, ஜஸ்ட் வெளியில போறேன் பர்சனல் யூஸ்க்காக போறேன் அப்படின்னா நான் இந்த பிபி கிரீம் போட மாட்டேன். எனக்கு இந்த கன்சீலர் அங்கங்க போட்டு போனா போதும். நம்ம போன்ல தான் கிளிக் பண்ணி போறோம், எந்த ஒரு லைட்டிங் செட்டப் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நம்ம வெளியே போறதுக்காக போறோம், ஒரு ஈவென்ட் அவுட் லுக் வரும். வெட்டிங் கெஸ்ட் அப்போ வந்து ப்ரொஃபஷனல் போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க வெறும் ஹை கவரேஜ் கன்சீலர் மட்டும் போட்டு போனீங்கன்னா பாக்கி ஸ்கின் ஏரியாவும் எக்ஸ்போஸ்டா இருக்கும். அது நீங்க ப்ராப்பரா ஃபுல் கவரேஜ் பவுடர் வச்சு செட் பண்ணும். சப்போஸ் நீங்க பண்ணலைன்னா அகைன் அது பிளாட்சா இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் பிபி கிரீம் வச்சு ஒரு ஈவன் அவுட் ஸ்கின் கொடுத்துட்டு அதுக்கு மேல எனக்கு எங்க தேவையோ அங்க மட்டும் கன்சீலர் கொடுத்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸோட NC40 யூஸ் பண்ணிக்க போறேன். நான் ரொம்ப லைட்டா தான் யூஸ் பண்றேன். ஓகே, பேர்லி டச் பண்ணி எடுக்கிறேன். ஜஸ்ட் பிரஸ் பண்ணிக்கிறேன். ஐஸ் செம்ம சிம்பிள் ஐ லுக் இருக்குல்லையே, என் சேனல்லே இருக்குல்லையே இதுதான் சிம்பிளஸ்ட் ஐ லுக்கா இருக்க போகுது. இதுக்கு வந்து நீங்க எனி பிரவுன் ஐ ஷேடோ எடுத்துக்கோங்க. நான் வந்து கிராயன் பேலட் யூஸ் பண்றேன். இந்த பிரவுன் ஓகே, இந்த 2 ப்ரௌனும் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பிளெண்டிங் ப்ரஷ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லைட்டர் ப்ரௌன், இந்த வார்ம் டோன் ப்ரௌன் க்ரீஸ்ல போட்டுக்கலாம். லைட்டா ஒரே ஒரு வாஷ் தான், ஓகே, ரொம்ப கூட இல்லை. இப்போ அந்த டார்க்கர் ப்ரௌன் சொன்னேன்ல, இந்த டார்க்கர் ப்ரௌன் எடுத்து அவுட்டர் கார்னர்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம்.
நான் அதையும் லைட்டா க்ரீஸ்ல எடுத்துட்டு வரேன். லிட்டுக்கு வந்து எனி ஷிம்மர் ஷேட் கைஸ். உங்க ஹைலைட்டர் இருக்குல்ல, ஃபேஸ் ஹைலைட்டர், அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மேப்ளின் பேலட் லெமனேட் கிரேஸ் பேலட்ல இந்த 2 ஷிம்மரி ஷேடையும் யூஸ் பண்ணிக்கிறேன். செம்ம ஷைனியா இருக்கும். இதை நான் வந்து என்னோட ஃபிங்கர் டிப்ஸ்லயே எடுத்து ரெண்டுமே இப்படி டிப் பண்ணி ஃபிங்கர் டிப்ஸாலேயே அப்படி பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளோ ஷைன் கொடுக்க தெரியுமா இந்த ஷேட். இந்த பேலட் கூட இல்ல, பிரஷ்ல எடுத்தா இந்த ஷேட் வந்து கேவலமா வரும். ஆனா அதே ஷேட் இது வந்து ஒரு பிரஸ்ட் கிளிட்டர் மாதிரி. ஸோ இதை விரல்ல எடுத்து அப்ளை பண்ணா look at that. இது வந்து ஈபா காஸ்மெட்டிக்ஸோட ஆல் டே காஜல். கைஸ் இந்த ஸ்டெப் நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு பாதி தலைவலி முடிஞ்சிடும். திஸ் மேக் சோ மச் ஆஃப் டிஃபரன்ஸ். நீங்க இந்த டைட் லைனிங் ஸ்டெப் பண்ணி பாருங்க. நீங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படின்னா என்ன ஒரு டிப் கொடுப்பேன்னா, இந்த மாதிரி மிரர் லோவரா வச்சுட்டு இப்படி இது பண்ணி பாருங்க. ஈஸியா உங்களால டைட் லைன் பண்ண முடியும். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணும்போது குத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டபக்கள் குத்திக்காது உள்ள. ஸோ இட்ஸ் அ குட் ட்ரிக். ஹீட்டட் ஐலாஷ் கலர் நான் லாஸ்ட் இயர் ஷார்ட்ஸ்ல ரிவ்யூ கொடுத்துருந்தேன். இதோட லிங்க்கும் நான் எல்லாமே தரேன் கீழே. மஸ்காரா யூஸ் பண்ண போறேன். லாரியலோட ஃபால்ஸ் லாஷ் சூப்பர் ஸ்டார் மஸ்காரா. இதுல வந்து பிரைமர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் பிரைமர், லாஷ் பிரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். கேப்ல இது கொஞ்சம் ட்ரையரா வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஐப்ரோஸ் போலாம். ஐப்ரோஸ்க்கு நான் எச்டவுஸோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கே தெரியும் பை நவ் ஐஷேடோ பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஐப்ரோ பண்றது ரொம்ப பிடிக்கும். ஃபில்லிங் இட் இன். நான் ரொம்ப திக்கா போல ஷேப்லாம் போல இருக்கிற ஷேப்பே ஃபாலோ பண்ணி ஃபில் இன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மஸ்காராவோட பேக் சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் சைடு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ மஸ்காரா சைடை யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ப்ரைமருக்கு மேலே wiggle and apply. இது மஸ்காரா அப்ளை பண்ணணும் கூட மிரரை டவுன் வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா you can see it. and லோவர்ல பண்ணும்போது இப்படி குனிஞ்சு இதே காஜல் எடுத்து கண்ணுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். காஜலே எடுத்து நான் திருப்பி கீழே அப்ளை பண்ண போறது கிடையாது. பிகாஸ் அது ரொம்ப டூ மச் ஆயிடும். எனக்கு அவ்வளோ போல்டு வேண்டாம். ஸோ நான் வந்து இந்த ஐ ஷேடோ இருக்குல்ல, இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ, அந்த ஷேடோவை ஒரு ப்ரஷ்ல எடுத்து ஃபர்ஸ்ட் கான்டோருக்கு எனி பிரான்சர் ஆர் கான்டோர் ஷேட் எடுத்துட்டு நீங்க கான்டோர் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் நோஸை லைட்டா சிசில் பண்ணிக்க போறேன். இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு நோஸ் கான்டோரிங் பண்ணிக்கணும்னா நீங்க இதை பண்ணிக்கலாம். சின்ஸ் நான் ஃபவுண்டேஷன்லாம் போடாததுனால க்ரீம் கான்டோரிங்லாம் பண்ணிக்கல. கோரல் அண்ட் பிங்க் ஷேட் ரெண்டையும் எடுத்து பிளஷ் மாதிரி அப்ளை பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். அது கலர் ரொம்ப பிரிட்டியா இருக்கும். லுக் எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ என் லுக்குக்கு இன்னைக்கு இது ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதனால நான் இதையே வந்து பிளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். எனி ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க என்ன ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லுக் வந்து மோர் ஆஃப் எப்படி டெக்னிக் தானே தவிர ப்ராடக்ட் இல்ல. பட் எனிவேஸ் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் கிடைச்சதால லிங்க்ஸ் பண்றேன். ஆல்டர்னேட்டும் கொடுத்துருக்கேன். லிப்ஸ்டிக் போனது வந்து இந்த லிப்ஸ்டிக் தான். ஸ்டேஜ்ல இருந்து 3-in-1 லிப்ஸ்டிக். சச் அ பிரிட்டி ஷேட். இது வந்து இந்த ஷேட் 03 கேரமல் ரோஸ். இதுல 3 கலர் இருக்கும். ஆனா நான் வந்து இந்த ப்ரௌனிஷ் கேரமல் ஷேட் இருக்குல்ல, இதுதான் யூஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணல. ஸோ நான் ஒரு சைட்ல தான் பார்த்து அப்ளை பண்ணோம். ஒரு கலர் தான் அப்ளை பண்ணேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் செம்ம லாங் லாஸ்டிங்கும். காம்ப்ளிமெண்டா நான் ஒரு பிந்தி வச்சேன். சோக்கர் போட்டுட்டேன். அண்ட் தோடுக்கு இந்த சிம்பிள் சிங்கிள் ஸ்டோன் ஸ்டட். மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நான் மார்ஸோட வண்டர் ஃபிக்ஸர் யூஸ் பண்ண போறேன். நெயில் பாலிஷ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் கிளிட்டர் ஃபினிஷ் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணேன். நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. என்னோட ஃபேவரட் நெயில் கலர் இது. இன்சைட்ஸ்ல இருந்து ட்வைலைட் நெயில் பாலிஷ்.
ட்ரெஸ்க்கு துப்பட்டா இல்லாதனால இந்த மாதிரி சோக்கர் போட்டா ஐ ஃபெல்ட் இன்னும் நல்லா பிரிட்டியா இருக்கும், டை அப் பண்ணும் இந்த லுக்குன்ட்டு. அண்ட் இந்த ஸ்டட் சிம்பிளா போட்டேன், சின்ஸ் சோக்கர் போட்டல லாங் இயரிங் போட விரும்பல, எலிகென்ட்டா இருக்கட்டும்னு சோக்கர் அண்ட் ஸ்டட்டோட விட்டுட்டேன். ஸோ எஸ் தட்ஸ் இட் ஃபார் த லுக். உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Till then, take care. Bye.